முக்கியமான மட்டும் இடத்துல இருந்து மற்றாக சைட் ஆகுங்க. தயவு செய்து ப்ளீஸ் தயவு செய்து சைட் ஆகுங்க. டோக்கன்லாம் மட்டும் இருந்து மற்ற சைட் ஆகுங்க. ப்ளீஸ் தயவு செய்து உங்களுக்கு அனைவருக்கும் இந்த சாமான் தரப்படும். டோக்கன் உள்ள ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாள் வந்து 7ஆம் தேதி யாழ்ப்பாணத்துல நல்லூர் எல்லாருக்குமே தெரியும் டிசிடி ஃபுட் சிட்டி கிட்ட வந்தாங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய கொடுத்து சிவந்த கரங்களான எம்ஜிஆர் மாதிரியை வந்து இங்க யாழ்ப்பாண நல்லூர்ல தியாகி ஐயா அவர்கள், வாமதேவன் தியாகி ஐயா அவர்கள் வந்து இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மகளினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு இப்ப வந்து டோக்கன் கொடுத்துருக்காரு. 1000 பேருக்கு வந்து உதவி செய்யறதா சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்து இப்ப அவர் வந்து உதவி செய்யற ஆக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலையிலாக்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனாக்கள், இனிமேல் இல்லைன்ற வீடே இல்லாம கஷ்டப்படுறாக்கள், அப்படியான நிறைய பேருக்கு வந்து ஐயா வந்து மனப்பூர்வமா உதவி செய்யணும் இருக்கிறாரு. அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்குமே வந்து 50,000, 30,000, 1,00,000 வீடு கட்டுறதுக்கு தேவையான காசெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில இன்றைய தினம் 1000 பேருக்கு டோக்கன் கொடுத்த ஆக்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த உதவிகள் வந்து செய்கிறதா வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க, எக்கச்சக்க மக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு என்னென்ன மாதிரி நடக்க போகுது, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் ராணுவம் எல்லாமே வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. ஏன்னா போக்குவரத்து நெரிசல்கள் வருமன்ற காரணத்தினால போலீஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. இப்படி இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்க போதா, ஐயா எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய போறார் என்ற காணொலி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறீங்க. யாராவது எங்க சேனலுக்கு வந்து புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப பாருங்க இவ்வளவு வாகனங்கள் இங்க பாருங்க, அடுக்கடுக்கா வந்து இந்த இயலாத ஆட்கள் எல்லாமே வந்து இங்க பாருங்க ஆட்டோவில எல்லாம் வந்து இருக்கிறாங்க. எல்லாமே வந்து வாகனங்களை வந்து கையாண்டா கூடுதலான ஆட்கள் வந்து இயலாத ஆட்கள், கை கால இயலாத ஆட்கள் எல்லாம் வந்து அதிகமான மக்களுக்கு ஐயா வந்து உதவி செய்யறாரு. இப்ப பாருங்க இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பாருங்க இவ்வளவு பேருண்டு அந்த அளவுக்கு மக்கள் நிக்கிறாங்க. இங்க பாருங்க அப்படியே இந்த லைன்ல பாருங்க, லைனுக்கு அப்படியே நிக்கிறாங்க, அப்படியே ஃபுல்லா வந்து லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு க்ரௌட் ஆயிட்டு நாங்களே இப்ப அங்கால பக்கம் போகவே இல்லைங்கிற பாருங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு க்ரௌட்டா இருக்குன்னு பாருங்க. கடவுள் எங்கேயோ இருங்க வாகனம் போட்டு போக இல்லாம கிடக்கு. அந்த அளவுக்கு வந்து வாகன நெரிசலா இருக்கு. 2 பக்கங்களையும் வந்து பாருங்க மக்கள் வந்து நிக்கிறாங்க. அப்படியே ஒண்ணுக்கு வந்து பாதுகாப்புக்கு வேலியும் போட்டாச்சு. அந்த அளவுக்கு வந்து இங்க பாருங்க இவ்வளவு பேர் பாருங்க. எந்த கடவுளே இங்க பாருங்க 2 பக்கங்கள்லயும் க்ரௌட்னா அப்படி க்ரௌட்டா இருக்கு. இங்க பாருங்க இங்க பாருங்க நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் பாருங்க கடவுளே, எவ்வளவு பேர் பாருங்க. கல்வரப்பட்ட இடங்கள்ல இருந்து கஷ்டப்படுறார்கள் வந்திருக்காங்க. இங்க பாருங்க லைனுக்கு நிக்கிறாங்க. அப்படி பாருங்க படத்துல நின்ற மாதிரி, படங்கள்ல நாங்க பாக்குற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. அப்படியே இங்க ராணுவம் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு நாங்கள் அப்படி காட்டின உரன்னு பாருங்க. இந்த சந்தி தாண்டியும் வந்து அப்படியே 2 பக்கங்கள்லையும் லைன்லயே நிற்கிறாங்க பாருங்க. கூடுதலான ஆக்கள், இயலாத ஆக்கள், கஷ்டப்பட்ட ஆக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க இந்த சந்தி திரும்ப பாருங்க, இந்த சந்தி இருக்குது, இந்த சந்தி திரும்பவும் அப்படியே பாருங்க இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. எந்த கடவுளே, என்னடாப்பா இது லைன்ல போய்கொண்டே இருக்காங்க. இங்க பாருங்க ரோட்ல எல்லாம் வந்து எல்லாமே இருந்துட்டாங்க பாருங்க. இவ்வளவு பேர் பாருங்க. நானும் நடந்து கொண்டு இருக்கிறேன், கலைக்குது. இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நிக்கிறாங்க நேற்று. இங்க இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க ராணுவம் எல்லாம் நிக்கிறாங்க. இங்க ராணுவம் நிக்கிறாங்க பாருங்க. பாதுகாப்புக்கு வந்து போட்டிருக்காங்க. என்ன நடக்குது ஐயாட்ட உதவி வாங்குறதுக்காகவே அவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. இங்க பாருங்க வாகனம் போகலாம 2 பக்கம் பிளாக் ஆயிட்டு. இங்க பாருங்க
இங்க பாருங்க போலீஸும் ஆமியும் சேர்ந்து நிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க எல்லாமே வந்து கூடுதலான ஆக்கள் இயலாத ஆக்கள்லாம் வந்து ஐயா உதவி செய்யறது. இங்க பாருங்க உள்ளுக்கே போக இல்லாத அளவுக்கு ஆக்கள் நிக்கிறாங்க. இங்க பாருங்க என்ன கொடுமையில என்னடா உள்ளுக்கு வர்றது பின்னாடி ஏதாவது வரும். பாருங்க பாருங்க போகவே இடம் இல்லாம நிக்கிறாங்க. அங்காலே நிக்கிறாங்க. கூடுதலா நாட்கள் பாருங்க காலை இல்லாதாக்கள் இயலாதாக்கள் வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க. ஓகே ஒரு வழியா வந்தாச்சு இது பின்பக்கத்தால. ஏன்னா முன்பக்கம் லாக் பண்ணியாச்சு, அதனால நாங்கள் பின்பக்கத்தால இப்ப வந்திருக்கிறோம். ஓகே இங்க பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ இங்க பாருங்க ஐயா நிக்கிறாரு. ஐயா நிக்கிறாரு. இங்க பாருங்க இவ்வளவு அரிசி மான்னு சொல்லி இவ்வளவு பொருட்கள் பாருங்க. அவ்வளவும் மக்களுக்காக கொடுக்கறதுக்காக இவ்வளவும் வச்சிருக்கு பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க மா அரிசின்னு சொல்லி எவ்வளோ மூட்டை மூட்டையா. இங்க பாருங்க இதுல சவக்காரம் தலானி என்னது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மற்றது கிட்னி ஃபெயிலியர், கேன்சர்காரர், மற்றது மாற்று வழிமுறையோர், கல்வி, சுகாதாரம், இவ்வளோ பேருக்கு நியாயமான உதவியலை எங்களோட தியாகியார் வாமதேவன் அவர்கள் அந்த இலங்கையின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இலங்கையின் ஒரு நல்ல ஒரு இது அவருடைய மகளினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் 7 கோடி ரூபாய் காசாகவும் மேலதிகமான உணவுப் பொருட்கள் 7 கோடி ரூபாய் பண உதவியும் மற்றது பொருள் உதவிகளை நியாயமான இதுகளை மக்களுக்கு வாரி அள்ளி வழங்கும். இன்னும் ஒரு சற்று நேரத்தில் அது பிரம்மாண்டமான முறையில் அவருடைய மகளினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதுக்குரிய ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ஐயா அவர்கள் நிற்கிறார். இங்கே முழுக்க முழுக்க இயலாதாக்கள் மாட்டு திறனாளிகள்லாம் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி இது ஃபுல்லா மக்கள் அண்டை வந்து டிசிட்டியே எல்லாம் பூட்டியாச்சு. பூச்சிட்டியே இங்கே பாருங்க இதில் கொப்பி இதில் கொப்பி நிறைய பொருட்கள் இதில் பாருங்க ஒருத்தருக்கு நெஸ்ட் அமௌண்ட் இங்கே பாருங்க நெஸ்ட் அமௌண்ட் இது எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஐயா வச்சிருக்காரு. இங்கே பாருங்க கொப்பி புத்தகங்கள் கொப்பிகள் இங்கே சன்லைட் பவுடர் இங்கே பாருங்க பாருங்க போலீஸ் மாமி தான் நிற்கிறாங்க. யாராரு இப்ப உள்ளுக்கு வாரன்றது பெரிய ஒரு பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. இன்னும் வந்து பொருட்கள் எதுவுமே கொடுக்கல பாருங்க சனத்தை ரோடு பிளாக் ஆயிட்டு என்ன நீங்க பாருங்க. ஆமா என்னடா இது இங்க பாருங்க
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா வந்து போலீஸ் ராணுவத்தோட வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் பாருங்க. என்ன மாதிரி இதில் கொடுக்குறது டோக்கன் கொடுத்தாங்க மட்டும் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ ஐயா கதைக்க போற மைக்கில பாருங்க. எல்லாம் கதைக்க போய் ஐயா கதைக்கலையா? அப்ப ஆரம்பிக்க கொடுங்க. நீங்க சொல்லுங்க. அனுப்பிடுங்க. கொடுக்கத்தவங்க போறோம். என்ன சோப்பாடா அம்மா அங்க அவர்களே பிள்ளைகள்டையும் கொடுத்து ஒவ்வொருத்தையும் 10,000 ரூபாய் கூட பார்த்து கொடுக்கல. நேரம் ஒவ்வொருத்தையும் அப்ப 50 பிள்ளைகளும் ஒரு அடியா கொடுக்க இப்படியே போயிடுமா? அப்படியே அதுக்குரிய முக்கியமான ஒரு வேண்டுகோள், அமைதியாக நின்றுங்கள். தயவு செய்து உங்களுக்கு அனைவருக்கும் இந்த சாமான் தரப்படும். டோக்கன் உள்ள முக்கியமானவர் மட்டும் இவற்றிலிருந்து மற்ற சைட்டாவுங்க. தயவு செய்து ப்ளீஸ் தயவு செய்து சைட்டாவுங்க. டோக்கன் மட்டும் இங்கிருந்து மற்ற சைட்டாவுங்க. ப்ளீஸ் டோக்கன் மட்டும் இந்த இடத்தில் நின்று மற்றாக தயவு செய்து சைட்டாவுக்கு போகுங்க. தயவு செய்து ப்ளீஸ் டோக்கனுள்ளாக மட்டும் நில்லுங்கள். மற்றாக தயவு செய்து போங்க. தயவு செய்து திரும்பவும் கேட்டுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் தரப்படும். இப்போது டோக்கனுள் ஆள் மட்டும் இல்லைங்கள். மற்றாக தயவு செய்து வெளியே போங்க. ப்ளீஸ் போங்க. தயவு செய்து ஒரு லைனுக்கு வர ஒரு லைன். நீங்கள் ஒத்துழைத்தால் அனைவருக்கும் நகை சாமான் தரலாம். டோக்கன் இங்கால பக்கம் வாங்க. எல்லாம் டோக்கன் இங்கால பக்கம். டோக்கன் இல்லையா? இங்கால பக்கம் வாங்க. மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட, சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் மாற்று வலுவுடையோர், கண் பார்வை அற்றோர் அனைவருக்குமான நிதி உதவி என்னும் சற்று நேரத்தில் வழங்க இருப்பதனால் அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை கேட்டுக்கால் உள் நுழைவதற்கு அனுமதிக்குமாறும் மற்றவர்களுக்கான நிவாரண பொதிகள் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என்பதனையே தியாகி அறக்கடை நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு அறிய தருகின்றார். என்னும் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு போலீசார், இராணுவத்தினர், முப்படையினரும் கேட்டுக்கொள்கின்றார்கள். என்னும் சற்று நேரத்தில் உதவிக்கரங்கள்